Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான டேஸ்டான ஸ்வீட் ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரவா பணியாரம் பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் மாற்றி விட்டுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, 1 கப்பு மைதா மாவு, 1 கப் சர்க்கரை எல்லாமே ஒரே கப்பில் ஒரே அளவுள்ள கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையும் நான் அதில் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா கட்டி தட்டாமல் இருக்கும். இல்லைனா விஸ்க் இல்லைனா ஃபோர்க் ஸ்பூனை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், கட்டிலாம் எல்லாமே நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதை சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவை நம்ம 10 நிமிஷம் ஊற விடணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்குறோம். ஊற விட்டு செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் நான் ஊற விட்டுட்டேங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ரவை நல்லாவே ஊறிருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பணியாரத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பணியாரம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பணியாரம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. சட்னி கரண்டி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வழித்து விட்டுட்டு இருங்க, இல்லைனா மேலெல்லாம் வழியும். பணியாரம் எண்ணெயில் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரத்துலேயே மேலே எழும்பி வந்துடுங்க. வந்த உடனே திருப்பி விட்டுடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வந்த உடனே எடுத்துடலாம். எண்ணெயில் சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுங்க. நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் அகலமான பேன் வச்சனால 4-5 பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கடாய் வச்சிங்கன்னா ஒரு பீஸாக தான் போட்டு எடுக்கணும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க. எண்ணெயில் போட்ட பணியாரம் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த பணியாரம் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ரவை மைதா மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த பணியாரத்தை ரெடி பண்ணலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையை வச்சு ஸ்வீட் ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.